தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. என்னடா ரக்ஷன் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா ரஞ்சித், என்னன்னு தெரியல, ரகு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்டா ரஞ்சித், அங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனாலயா இல்ல அந்த மது பொண்ணை பார்த்ததுனாலயா? டேய், ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வீட்லயே அனு ஒரு ஆள் மட்டும்தான் ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கு. அதான்டா ரப்ஷன், எனக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப நாள் பார்த்து பழகுன மாதிரியே ஒரு ஃபீலிங். டேய் ரக்ஷன், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போனப்போ கூட அந்த பொண்ணை நம்ம மீட் பண்ணல. அப்புறம் எப்படி நீ பார்த்து பழகுன மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியும்? அதான்டா எனக்கும் ஒண்ணுமே புரியல. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியுமே. அதுவும் நீங்களா? ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? வேற யார் கூட்டிட்டு வந்தா? மதுதான் கூட்டிட்டு வந்தா. கீழே அப்பா இருந்தாரே, அப்பாவை பார்த்துட்டு தான் வரீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை ப்ரோ. நாங்கள் வரும்போது கீழே யாருமே இல்லையே, அதனால தான் நாங்களே ரூம் பண்ணிட்டோம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டேய் லூசு, உங்கள் அண்ணன் இருக்கானே, எப்படி பேசுவ? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? அவன் ஒரு டம்மி பீஸு. இல்ல பேசாம இப்படியே வெளியே போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேணா இந்த நடிப்பு கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் ஒரு கண்டினியூ பண்ண வேண்டாம், இந்த பிரச்சனை இங்கேயே சால்வ் பண்ணிட்டு தான் போகணும். அப்ப நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு பேசாம நில்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா ப்ரோ, நீங்க தான் வெளியே மீட் பண்ணலாம்னு சொன்னீங்களே. ஃபர்ஸ்ட் நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு ரகு? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இனி பண்ண பிரார்த்தனத்தை கேட்டால் எல்லாருக்கும் கோவம் தான் வரும். உன்னை வாயை மூடுன்னு சொன்னேன். சரி சரி. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. அது அது வந்து ரஞ்சித், நான் தான் ரக்ஷன். என்ன, நீ தான் ரக்ஷனா? இன்னும் விளையாடுறீங்களா? ரக்ஷன் இங்கே இருக்கான். அதில் தான் ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு ரஞ்சித். என்ன என்ன சொல்ல வர இப்போ? ஆக்சிடெண்ட் ஆனப்போ நானும் அங்கே தான் இருந்தேன். என்ன? ஆமாம் ரஞ்சித், நீ ரக்ஷன் ரக்ஷன் அழுதப்ப நான் உன் பின்னாடி இருக்கேன்னு எவ்வளோ தடவை கத்தி சொன்னேன். ஆனால் நீ அதை கேட்காம ஆம்புலன்ஸில் ஏறி போயிட்ட. நான் எப்படி அதை நம்புறது? நான் ரகு, நீங்கள் தான் ரக்ஷன்னு சொல்லி எப்படி? அப்போ எப்படி நான் இங்கே வந்தேன்? அதான் சொல்கிறேனே, நான் உங்களை ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்லையா? நீயும் அப்பாவும் டாக்டர் பார்க்க போனப்போ நான் வந்து பார்க்க தான் செஞ்சேன். ரகு இந்த மாதிரி இருக்கிறத அவங்க ஃபேமிலியில் யாராலையும் தாங்கிக்க முடியாது ரஞ்சித். அதனால தான் நானே ரகுவா அந்த வீட்டுக்கு போயிட்டேன். நீயும் அப்பாவும் ரக்ஷன் நினச்சி ரகுவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. டேய், என்னங்கடா இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? டேய் ரஞ்சித், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் தான் ரக்ஷன், இது ரகு. ரகு ப்ரோ, ப்ளீஸ் நம்புங்க, நீங்கள் தான் ரகு, இதுதான் ரக்ஷன். இந்த உண்மை எங்களுக்கு எப்போவோ தெரியும், ஆனால் வெளியே சொல்ல முடியல. நீங்கள் நினைக்கலாம் இப்போ மட்டும் வந்து ஏன் சொல்கிறீங்கன்னு. அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அனு, அவள் ரொம்ப பாவம், உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு தடவை என்கிட்டயே கூட சொல்லியிருக்கா, ரக்ஷனை ரகு நினச்சிக்கிட்டு ரகு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்னு சொல்லி அழுதுருக்கா. ப்ளீஸ் போதும், இந்த பிரச்சனை இங்கேயே சால்வ் பண்ணிடலாம். டேய் ரஞ்சித், நம்புடா, நான் தான் ரக்ஷன். என்னால் ரகு யாரு ரக்ஷன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலடா. ரஞ்சித், அதான் நாங்களே சொல்கிறோம், இதுதான் ரக்ஷன். டேய் ரஞ்சித், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த பொண்ணை பார்க்கும்போது ரகுன்னு சொல்லி என்கிட்ட வம்பு பண்ணது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு தெரியும் நீ தான் ரக்ஷன். எனக்கு நல்லா தெரியும். இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணப்ப வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நீ தான் ரக்ஷன். ரகு, ரக்ஷன் ஏன்டா இப்படிலாம் பண்ண? உன்னை நினைச்சு அப்பா எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாரு, நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு. சிரிக்காதடா ரஞ்சித், நீயும் அப்பாவும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணமே ரகு தான். என்னடா சொல்ற? ஆமாம், ரகுவா நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு ரக்ஷனா ரகு இங்கே இருக்கும்போது நான் வந்து பார்த்தப்ப நீயும் அப்பாவும் என்னை நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க. அதை தான் சொன்னேன். போதும்டா, இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத. சரி, அதெல்லாம் விடுங்க. ரகுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே, அதை நீ இவகிட்டயே கேளு. நம்ம ரகு ப்ரோ கிட்ட அணுவை பற்றி சொல்லி ஞாபகப்படுத்தலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கே ஞாபகம் வந்துடும். ரகு, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நல்ல விதமாக பேசுங்க. ஆனால் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கூட ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நான் உங்களை ஒய்ஃப்னு ஏற்றுக்கிறது?
ஐயோ அண்ணா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. ஞாபகப்படுத்தி பாருங்க. சரி மது, நீ சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன். நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம் ரகு. அப்பப்போ நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம், சரியா? மது எப்போவும் உங்கள் கூடவே இருப்பா. ஆனால் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் நல்லபடியாக பேசுங்க. ம். சாரி, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும். பரவாயில்ல ரக்ஷன், நீங்கள் நல்லது தானே பண்ணியிருக்கீங்க. என்னால் தான் இவ்வளோ குழப்பமும் நடந்திருக்கு. அண்ணுக்கிட்ட நான் நல்லபடியாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ரோ, நீங்கள் மது கூட வீட்டுக்கு கிளம்புங்க. உங்கள் ஒய்ஃபை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ம். ஓகே. மது, மது. முட்டக்கண்ணி, ராகுவை கூட்டிகிட்டு கிளம்பு. ம். ஓகே ரக்ஷன், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். மது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரஞ்சித், நீ ராகுவை கீழே கூட்டிகிட்டு போ. சரிடா ரக்ஷன். என்ன பேசணும் ரக்ஷன்? அதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சே. சாரி மது. எதுக்கு? இல்லை, அப்பப்போ நான் உன்னை ரொம்ப ஹேட் பண்ணியிருக்கேன், அதனால தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஒரு வழியாக நீ நினச்சது நடந்துருச்சு. அனுவும் ரகுவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ம், ஆமாம். அதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் ரக்ஷன். நான் என்ன பண்ணேன் மது? எல்லாமே நீ தான் பண்ண. நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசுனதில்லை. உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். ம், சொல்லுங்க ரக்ஷன். இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஓகே. ஐ லைக் யூ. நீ ரொம்ப நல்ல பொண்ணு மது. உன் ஃப்ரெண்டுக்காண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்க. எனக்கு கூட இது தோணவே இல்லை. தேங்க்ஸ், பட் ஐ லைக் யூ. ரகு எங்கே போனான்னு தெரியலையே. நீங்கள் சொன்னாங்கன்னு நம்ம பாட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னே புரியல. அனு, வேணாம் வேணாம், நம்ம கிட்ட போனாலே திட்டுவான். இன்னும் இவ ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமல் திரும்பிக்கிட்டா. அனு. சொல்லுடா. டீ காஃபி ஏதாவது வேணுமா? கொண்டு வரணுமா? ஐயோ இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ம், சரி. ஆனால் இந்த ரூம் எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை மது ரக்ஷன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ? என்னாச்சு அனு? அது ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்காக நான் பேச வந்து அவாய்ட் பண்றேன்? நீ தான் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியே. அட பாவி, இப்படி இல்லாமடா சொல்லி வச்சிருப்ப. இப்போ எப்படி இவ்வளோ சமாதானப்படுத்துற? அனு, ஒரு டென்ஷன்ல கூட நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்போ எதுக்காக என்னை தள்ளி போன்னு அடிச்ச? இது வேற பண்ணி வச்சிருக்கானா? ஓகே ஓகே, சாரி, சரியா? இந்த உருவம் பார்க்க அனு மாதிரி தான் இருக்கு. அப்போ ரக்ஷன் சொன்னது உண்மையா? அனு அனு என்னோட ஒய்ஃபா? அப்ப இதுதான் என்னோட ஃபேமிலி. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ம்,